சக்ஸஸ்ஃபுல் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கேஸ் ஸ்டடி ஒன்று காட்ட முடியுமா? ஓகே, ஹெச்பியூ கன்சல்டன்சியால் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து 100% ஃப்ரீ ஃபார் எங்கள் ஹெச்பியூ கிளைண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் மந்த் லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதில் ரீசெண்டாக ஒரு ஆள் நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நான் கிரிப்டோவில் வாரத்துக்கு முதலே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் உள்ள இருக்கிறேன் நான். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் 100% எந்த விதமான ஒரு ஹிடன் இதுவும் இல்லாமல் 100% ஃப்ரீயாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே படித்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மட்டும்தான் அதில் விஷயம் இருக்குது. நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கிடைக்கிற எல்லா சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓகே அவருக்கு நல்ல சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்குது. ஆல்ரெடி அவர் லீட் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நல்ல சக்ஸஸ் கிடைச்சிட்டு இருக்குது. அவர் தந்த வாய்ஸ் மெசேஜ் என்ன மாதிரி அவருக்கு க்ரோத் இருந்துருக்குது, என்ன மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் போய் பின் பண்ணி நிற்கிற மெசேஜை டச் பண்ண எங்கள்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ஒவ்வொரு டெஸ்டிமோனியாக வந்துட்டு அநேகமான கிரிப்டோ டெஸ்டிமோனி இருக்கும். அதில் போகக்குள்ளே பாருங்கள், கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்குரிய டெஸ்டிமோனி இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட்டை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற இன்ஸ்டிடியூட்ஸ்கள் மாதிரி நாங்கள் தெரியாத சொல்லிக் கொடுக்குறோம், அநேகமான இன்ஸ்டிடியூட்ஸ்கள் மாதிரி. ஓகே, நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கிரிப்டோ நான் செய்கிறேன், கிரிப்டோ நான் சொல்லிக் கொடுக்குறேன். கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் செய்கிறேன், கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஓகே, சில ஆட்கள் வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு கோர்ஸ் எடுக்கலாமா, மற்ற விஷயங்களுக்கு ட்ராப் ஷிப்பிங் கோர்ஸ் எடுக்கலாமா, அது இதுன்னு நிறைய பேர் கேட்கிங்க. அதெல்லாம் நான் செஞ்சு எனக்கு அதில் ஓரளவு சக்ஸஸ் வந்து இருக்குன்னு சொன்னால் தாராளமாக உங்களுக்கு சொல்லித்தரலாம். ப்ளஸ் அதெல்லாம் எனக்கு இல்லை, நான் ஏர்லியர் இல்லை, அதாவது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வாரத்துக்கு முதல் நான் ட்ராப் ஷிப்பிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வேறு விஷயமெல்லாம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன். எனக்கு அதில் எல்லாம் பெருசாக சக்ஸஸ் கிடைக்கல. எனக்கு சக்ஸஸ்க்கு முதலாவது கிடைச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான், அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் தான் எனக்கு நல்ல சக்ஸஸ் கிடைச்சி. அதனால தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நான் கண்டினியூஸாக இருக்கிறேன், ப்ளஸ் கிரிப்டோக்குள்ளேயும் கண்டினியூஸாக இருக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எனக்கு தெரியும், நான் நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், அதை தான் சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சி சம்மந்தமான டெஸ்டிமோனி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீட்பேக்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட் சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீட்பேக் டெஸ்டிமோனி எல்லாமே ஹெச்பியூ கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதில் போய் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் இன்னும் அந்த டெலிகிராம் சேனல் இல்லைன்னு சொன்னால் ஹெச்பியூன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். பாய்.